என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே சரோஜாக்கா பேசுறது கேட்கறதுக்கு ஆவலா இருப்பாங்க. ஏன்னா அவங்க குரல் அன்னைக்கும் கிளி மாதிரி தான் இருந்தது, இன்னைக்கும் கிளி மாதிரி தான் இருக்கு. சரோஜாக்கா என்ன நிறைய படத்துல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐயோ பாவம் அந்த சின்ன குழந்தை, அதுக்கு வேஷம் கொடுங்க, அதுக்கு வேஷம் கொடுங்கன்னு அப்படி சொல்லி 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 எனக்கு நிறைய படம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவங்க முன்னாடி நான் ஒரு தயாரிப்பாளர் ஆகி ஒரு 150 பேரை வச்சு நான் வேலை ஒரு ஆஃபீஸ் நிறுவனம் நடத்தி அவங்க முன்னாடி நிற்கிறத அது அவங்களுடைய எனக்கு கொடுத்த ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஒரே இங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன். இது ஆக்சுவலாக வைணவ மதத்தில் நாராயணருக்கு சொல்லுவாங்க. அதை நான் மாற்றி புரட்சி தலைவரை பற்றி பேசும்போது நாங்கள் சொல்வேன், எம்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. உடனே அந்த ஆள் சொல்கிறான், சரி இங்கே வா, அங்கே ஒரு பன்னிக்குட்டி இருக்குது பாரு, அந்த பன்னிக்குட்டி காதில் போய் எம்ஜிஆர்னு சொல்லுன்னு. சரி இந்த ஆள் போய் சொன்ன உடனே பண்ணி டப்புன்னு செத்து போகுது. ஐயோ என்ன அது பேரை சொன்னு செத்து போச்சே. நான் சரி நீ அதை விட இங்கே வா, அங்கே அங்கே ஒரு மாடு கண்ணு போட்டிருக்கு, அந்த மாட்டோட காதில் போய் சொல்லு. எதா ஆச்சுன்னா நான் உதைப்பாங்க. இல்லை நீ தைரியமாக போய் அந்த மாட்டுக்கிட்ட சொல்லு. அந்த மாட்டு காதில் போய் எம்ஜிஆர் அப்படின்னு மாடு செத்து போகுது. ரொம்ப பயந்துடுறாங்க. ஐயோ எல்லாரும் உதைக்க வராங்க. அப்போ சரி இங்கே வான்னு ஒரு ராஜா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அங்கே கூட்டு போய் அந்த குழந்தைகிட்ட சொல்லு, ஐயோ ராதா என்னை சிறைச்சேதமே பண்ணிடுவார், நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லி தான் ஆகணும்னு. அந்த குழந்தை காதில் எம்ஜிஆர் சொல்லிட்டு ஓடும்போது அந்த குழந்தை டப்புன்னு கையை பிடிச்சிக்குது. எம்ஜிஆர்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால பண்ணியா இருந்த நான் பசுமாடா பிறந்தேன், பசுமாடா இருந்த நான் இன்னைக்கு ராஜாவோட குழந்தையா பிறந்திருக்கேன். இதை எதுக்காக சொல்றேன்னா, அப்படி ஒரு பண்புள்ள ஒரு மனிதர் எங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம். அவர்கிட்ட நடித்ததும் சரி, இந்த மாதிரி சரோஜாக்கா மாதிரி அவங்களோட நாங்கள் வளர்ந்ததும் சரி, நாங்கள் செய்த புண்ணியம். உங்கள் எல்லாரும் சந்திச்சதில் சந்தோஷம். வணக்கம்.